தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளை கர்த்தர் தந்தார். எனவே ஆண்டவருக்கு அந்த நாளை பிரயோஜனமுள்ள நாளாக நாமும் கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற நாட்களை பயனுள்ளதாக கழிக்கணும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். இந்த காலையில் நீங்கள் எழும்பி கர்த்தரை சந்தோஷப்படுத்தினீங்களா? யோசித்து பாருங்கள். தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே, உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே எந்நாளும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானுடைய ஆலோசனை, ஆவியானுடைய உணர்வு, ஆவியானவருடைய கரம் எங்களை தாங்கணும். பரிசுத்த ஆவியானுடைய உணர்வு இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடாது. தேவ ஆவியானவர் எங்களுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறீங்க. அதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது: அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், நாம் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான இருளின் பாதையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள், கடந்த தினங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான இருளிலே நீங்கள் நடந்து வந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போகும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், வாழ்க்கையில் இருள்னு சொன்னாலே யாருமே விரும்பாத ஒரு காரியம். அந்தகாரத்தை யாருமே விரும்பலை, இருளில் நடக்கிறத விரும்பலை, இருளில் இருக்கிறத விரும்பலை, இருள் நம்மளை சூழ்ந்திருக்கிறத விரும்பலை. ஆனால் எல்லாரும் விரும்புவது வெளிச்சத்தில் வாழணும், வெளிச்சத்தில் வாழணும் என்று எல்லாரும் விரும்புகிறாங்க.
ஆனால் எல்லாராலும் வெளிச்சத்தில் வாழ முடிகிறதா? அதிகமான மக்களும் இன்றைக்கு இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை அந்தகாரப்பட்டு போய் கிடக்கிறது. வெளிச்சத்தை காண முடியலை, சூரியனை பார்க்க முடியலை, நட்சத்திரங்களை பார்க்க முடியலை, சந்திரனை பார்க்க முடியலை. இப்படி பலவிதமான இருளின் பாதையில் வாழ்ந்து கொண்டு என்றைக்கு எங்களுக்கு இந்த இருளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும், நான் எப்படி இந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வர முடியும் என்று தவிக்கிற ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி இருளை எப்படி நாம் கடந்து போவது, அல்லது எப்படி வெளிச்சத்தை காண்பது, இருளிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதைத்தான் இன்றைக்கி தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அதனால் இந்த நாட்களில் தெய்வம் உங்களுக்கு இதை ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த நாட்களில் இதை நீங்கள் ஒரு வாக்குத்தத்தமாக பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக இருளை கடந்து போக உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளே நடக்க போகிறீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. அதை தேவன் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு ஒருவேளை முடியலை, என்னால் முடியலை, நான் இருளில் அகப்பட்டு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வெளியே வரவே முடியலை, எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், என்னால் முடியலை என்று சொல்லி இருளில் கடந்து நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறவர்களானாலும் நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை இருளை யோபு கடந்து போனது போல கடந்து போக செய்வார். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றுவதற்கு நீங்கள் தேவனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்க முடியுமா? உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் அந்தகாரமும் ஆண்டவரே பொல்லாத எல்லா போராட்டங்களும் இருளின் பாதைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நீங்கி போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் இந்த நாளில் உடைய பிள்ளைகள் மேலே அப்பா, நீங்கள் இந்த மாதத்தின் துவக்கத்தில் நீங்கள் கொடுக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை ஒரு வாக்குத்தத்தமாக பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து இருளை கடந்து சென்று வெற்றி பெற உதவி செய்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதி என்கிற இருள், கடன் என்கிற இருள், அடிமைத்தனம் என்கிற இருள், பாவம் என்கிற இருள் யாரையெல்லாம் இப்பொழுது மூடி வைத்திருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.